வித்திரமாக நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்துல உனக்கு பங்கு இல்லை என்றார். அவன் பாதத்தை கழுவ நீ விடலைன்னா எனக்கு உன்னிடத்துல உனக்கு என்னிடத்துல எந்த பங்கும் இல்லை. 9வது வசனம். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றான். பங்குன உடனே காலு கை தலை எல்லாத்தையும் கழுவிருங்க அப்படின்னு. அதுக்கு உடனே இயேசு பதில் சொல்லுகிறார். இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாய் இருக்கிறான். என்ன சொல்ல வருகிறார்? ஒரு முறை நீ மூழ்கி அடிச்சிட்டாலே நீ ஆவியிலே புதுப்பிக்கப்பட்டு தான் இருக்க. ஆனா ஒவ்வொரு நாளும் உன் மனம் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைதட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். மூழ்கினவன் கழுவ வேண்டியதா இருக்கும். அதை மாத்திரம், ஏன்னா அந்த கால் தான் நிறைய இடத்துல விதிச்சிட்டோம். பிரியமானவர்களே, நீங்கள் இங்கே உட்கார்ந்திருந்தால் சிலர் மார்க்கெட்டுக்கு போயிருப்பீர்கள், சிலர் ஏற்கனவே வீட்டுக்கு போயிருப்பீர்கள், சிலர் வெளிநாட்டுக்கு போயிருப்பீர்கள். எப்படி போயிருப்பீர்கள் என்றால் உங்கள் மனதால் போயிருப்பீர்கள். சொல்றேன், ஆள் சரீரம் இங்கதான் இருக்கும், ஆனா மைண்ட் சுத்திட்டே இருக்கும். வனாந்தரத்துல அவர் 40 நாட்கள் சோதிக்கப்படும் போது ஆவியானவர் அவரை நடத்தின பொழுது பிசாசு அவரை சுத்தி காமிக்கிறான். பாரு, அதை பாரு, இதை பாரு, அதை பாருன்னு 3 முறை சோதிக்கும் போது the mind needs to be consistently renewed. இந்த பாதம் என்பது மனதின் நிழலாட்டமாக ஒரு பாவனையாக இருக்கிறது. அப்படித்தான் அந்த பாஸ்கா வந்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதரட்சை அணிந்து கொண்டால் உன் மனதை ஆயத்தப்படுத்திக் கொள் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறேன், உன் மன